தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம். மக்களின் நிலம், மக்களின் உயிர் என்று பரந்தூர் மண்ணில் நின்று அன்று முழங்கிய தளபதி விஜய் இன்று தமிழகத்தின் முதல்வராக அந்த மக்களுக்காக வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்திருக்கிறார். ஆம், பரந்தூர் சர்வதேச விமான நிலைய திட்டம் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. கடந்த திமுக ஆட்சியில் 5600 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்காமல் அவர்களின் நிலங்களையும் நீர்நிலைகளையும் பறிக்க துடித்தது அன்றைய அரசு. 90 நாட்களுக்கும் மேலாக அந்த மக்கள் நடுரோட்டில் அமர்ந்து போராடிய போது குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து கொண்டு வளர்ச்சி என்ற பெயரில் மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கியது திமுக. ஆனால் அன்று பலரும் வேடிக்கை பார்த்தபோது நேரில் சென்று அந்த மக்களுக்கு ஆதரவு கரம் கொடுத்தார் விஜய். அன்று பரந்தூர் மக்களிடம் விஜய் கொடுத்த வாக்குறுதி, நான் முதல்வனாக வந்தால் உங்கள் நிலத்தை தொடவிட மாட்டேன். இன்று அந்த வாக்குறுதி நிறைவேறப்பட்டுள்ளது. ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலத்தை மீண்டும் விவசாயிகளுக்கே ஒப்படைப்பது குறித்தும் அல்லது அப்பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் சுற்றுச்சூழலை பாதிக்காத பசுமை தொழிற்பூங்கா அமைப்பது குறித்தும் அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. மக்களுக்காக தான் அரசு என்பதை செயலில் காட்டியிருக்கிறார் தமிழகத்தின் புதிய முதல்வர் விஜய். இனி பரந்தூரில் விமானங்களின் சத்தம் இருக்காது, விவசாயிகளின் புன்னகை மட்டுமே இருக்கும்.